நீங்கள் சோஃபா வாங்கும்போது விலை கம்மியாக இருக்குன்னு வாங்கியது பார்த்து வாங்குங்க. பாருங்கள், இங்கே ஒரு சோஃபா கடையில் இதை பாருங்கள், எல்லாமே ஓப்பனாக வெளியே வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறது, இடையிட நாய் படுத்து உறங்கியும் அதோட நாய் உற்சாக போடுறது உண்டு, காய் போடுறது எல்லாமே இதில் உண்டு. இருந்தாலும் அது நீங்கள் ரெண்டாவது வாங்கும்போது அது கொஞ்சமாக க்ளீன் பண்ணி தருவாங்க. அது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வாங்கிட்டு போவீங்க. இதே மாதிரி தான் பல கடைகளில் வெளியவே வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதை காட்டுவாங்க. நீங்கள் பேக் பண்ணும்போது இதே மாதிரி தான் பேக் பண்ணி, இதே மாதிரி இருக்கிறத க்ளீன் பண்ணி பேக் பண்ணி தருவாங்க. சில டைம் வந்து ஆஃபரில் போடுவாங்க. என்ன சொல்கிறது, ஒரு 12,000 சோஃபாயா 6,000 இது தராங்கன்னு வைங்க. அது வந்து இதே மாதிரி மோசமானது எல்லாமே தான் உங்களுக்கு ஆஃபர் விலையில் கம்மியாக உங்களுக்கு தரது. அதனால் பார்த்து வாங்க. ஃப்ரீ சோஃபா வேஸ்ட்டு சோஃபாவாக வாங்கிடாதீங்க. ஃப்ரீ சோஃபாங்களுக்கு நீங்கள் வேஸ்ட்டு சோஃபாவை வாங்கிட்டு வீட்டில் கொண்டு புது சோஃபான்னு நினச்சி யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது ஏற்கனவே நாய் உச்சா போனது, ஆய் போனது, இப்படிப்பட்ட சோஃபா தான் உங்கள் வீட்டில் இருக்கும். அதனால் சோஃபா வாங்கும்போது பார்த்து வாங்குங்க.